இப்போது காந்திஜி என்ன மாதிரியான பிரின்சிபிள்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கைக்கு, பிஸ்னஸ்க்குன்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் சம்பவா அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஈக்குவலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலிசம்னா ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஈக்குவல். அப்போது அது ரெண்டு தளத்தில் பார்க்கணும். பர்சனலாக நம்ம எல்லாரையுமே ஒரே மாதிரி, அதாவது இவ அழகாக இருக்கா, இவ அழகா இல்லை, இவன் படிச்சிருக்கான், அவனுக்கு படிப்பு இல்லை, இவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்க பணம் இல்லை, அல்லது இவங்க பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, இவங்க பெரிய உத்தியோகத்தில் இல்லை, அந்த மாதிரி நம்ம பார்த்து ஆட்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. பேசிக்காக நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மதித்து நடந்துக்க தெரியணும். ஏன்னாக்கா ஃபார் ஒன் குட் ரீசன், இன்னைக்கு கீழே இருக்காங்க, நாளைக்கு அவங்க மேலே போவாங்க, இன்னைக்கு மேலே இருக்காங்க, அவங்க நாளைக்கு கீழே வரலாம், எதுவும் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரியணும். ரெண்டாவது, ஈக்குவலிசம் அப்படின்னு சொல்லல எல்லாரும் அப்படியே சரிநிகர் சமானமாக இருக்காங்களான்னா இல்லை. ட்ரீட்டிங் பீப்புள் ஈக்குவலின்னு சொல்கிறோம். அவங்கள சமமாக நடத்தணும். ஆனால் உண்மையிலே நம்ம சமமாக இருக்கோமான்னா இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். கல்யாணத்துலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ எதுலேயுமே, எஸ்பெஷலி கல்யாணத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அந்த காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாக்கா, எல்லாமே இப்போது ஆண் பண்ணுற மாதிரியே பெண் ஆகிறதுக்கு இப்போது ஃபெமினிசமில் தி அதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அவங்க விமென் ஆர் ட்ரீட்டட் அஸ் தி அதர், மேன் தான் நார்ம் அப்படின்னு. இப்போ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணி எப்போ பார்த்தாலும் பெண் அப்படி அவங்க ஆணோட தன்மையை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பெண் தன்மை, ஆண் தன்மை, இது ரெண்டுமே இன்னொரு விஷயம் கூட எனக்கு இது சொல்லும்போது தோணுது. ஒரு ஆணுக்குள்ள பெண்ணும், பெண் தன்மையும், பெண்ணுக்குள்ள ஆண் தன்மையும் எல்லாருக்கும் இருக்கு. அது ஜாஸ்தியாகவும் சில சமயங்கள்ல இருக்கும். இப்போ அது எடுத்து சொல்ற மாதிரி தான் இந்து தத்துவத்தில் அர்த்தநாரீஸ்வரர் அந்த கான்செப்ட் நம்ம சொல்றோம். சிவன் கூடவே சக்தி இடபாகத்தில் பகுதி சிவன் பகுதி சக்தி, அப்படிதான் நம்ம உருவகம் பண்றோம் எல்லா விஷயத்தையும். சரி, இதை இன்னொரு சமூக தளத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தான் பேசுறோம். ஈக்குவலிசம் அப்படிங்கிறது எல்லாருமே சமம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல, சமமான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை சமமாக கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயம் பகவத்கீதையில் சம்பவா அப்படின்னு, அதாவது ஈக்குவலிசம் அப்படின்னு நமக்கு இருக்க அந்த விஷயத்தை காந்திஜி எடுத்து கையாண்டிருக்காங்க. எதில்? ட்ரஸ்டிஷிப் அந்த மாதிரியான விஷயங்கள்ல. இது சம்பந்தமாக கார்ப்பரேட்டில் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.